Hello நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கூகுள் இந்த வருஷத்துக்கு கூடிய பிக்சல் 9 சீரிஸ் அஃபிஷியல் இந்தியன் ரீஜன் அண்ட் குளோபலும் அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்தியன் ரீஜன்ல பொறுத்தவரை பிக்சல் 9, 9 ப்ரோ எக்ஸ்எல் அண்ட் 9 ஃபோல்டபிள் இது மாதிரி ஒரு டிவைஸ் அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் உங்களுக்கு பட்ஸும் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மிடில் வேரியன்ட் உள்ள 9 ப்ரோ எக்ஸ்எல் பத்தி தான் பார்க்க போறோம். இதை பொறுத்தளவு ஒரு 4 கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட். உங்களுக்கு இதோட பேஸ் வேரியன்டே 1,25,000 கோட் பண்ணிருக்காங்க. அந்த 1,25,000 இந்த வட்டம் பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, அது இந்த போன்ல இந்த வருஷமும் 7 வருஷத்துக்கு OS அப்கிரேட், கேமரா எல்லாம் ஸ்டன்னிங்கா இருக்கு அண்ட் இவங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கு. ப்ராசஸர்லயும் இந்த வட்டம் ஒரு அப்கிரேடா கூகுள் டென்சர் G4 எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த ஸ்மார்ட் போன் இன்னைக்கு அபிஷியலா Flipkart லான்ச் பண்றாங்க. இந்த மொபைலை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதாங்க பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் ஓட பாக்ஸ். ஒரு நல்ல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லில பாக்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் பார்த்தாலே கொஞ்சம் ஒரு விகரண்டா இருந்தாலும் பாக்ஸோட கன்வென்ட் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சோ முன்னாடி கூகுள்னு எழுதியிருக்காங்க, சைட்ல பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னே எப்பயும் போல நம்ம கையில மொபைல், அடுத்து உங்களுக்கு யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சிம் எஜெக்டர் டூல் அண்ட் உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. எப்பயும் போல பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு 4 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ தட் இதோட பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 16 GB RAM, 256 GB இன்டர்னல், 1,28,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 16 GB RAM அண்ட் 512 GB இன்டர்னல் உங்களுக்கு 1,40,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 4 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட சூப்பரான டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ தட் ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து ஆரம்பிப்போம். சோ பேக் சைடுல இதை பொறுத்தளவு உங்களுக்கு கூகுளோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பக்கத்துல ஃபிளாஷ் அண்ட் ஒரு சென்சாரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் சென்டர்ல பிக்சல் லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சூப்பரான ஒரு பிரீமியமான கிளாஸ் பாடி பில்ட் வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர் 2 ஓட ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் ஆல் பில்ட் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான், இதுக்கும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர் 2 ஓட ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் பொறுத்தளவு டிஸ்பிளே கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுதான் இதுக்கும் அந்த 9க்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு வேறுபாடுன்னு சொல்லிக்கலாம். சோ தட் இங்க ஒரு பிளாட்டான டிஸ்பிளே. சோ பேக் சைடுல ஒரு சூப்பரான கிளாசி பினிஷ்ல அலுமினியம் ஃப்ரேமால ஒரு ஆறுமாறான ஒரு பினிஷ் டச்சஸோட இந்த வட்டம் இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த கூகுள் 9 ப்ரோ எக்ஸ்எல் டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.7 இன்ச்ல ஒரு LTPO OLED டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், HDR10 Plus, 3000 nits பிரைட்டனான கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர் 2 1.5K ரெசல்யூஷனுக்கு மேல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான். டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் எந்த ஒரு டெஸ்ட் ட்ரீட் பண்றதுக்கும் சூப்பராவே இருக்கு. டச் சென்சிட்டிவ் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். இந்த போனை பொறுத்தவரை டிஸ்பிளே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் போன் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம். இதோட வெயிட் பார்க்கும்போது 221 கிராம், திக்னஸ் பார்க்கும்போது 8.5 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 7 இயர்ஸ் வரைக்கும் OS அப்கிரேட் கொடுக்க போறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அது போக LPDDR5X RAM, UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட், Wi-Fi 7, Bluetooth 5.3, NFC சப்போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வித் ஜெமினி யூஐயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ தட் இங்க நிறைய விஷயங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமா தாறுமாறான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த மொபைல்ல நீங்க எதிர்பார்க்கலாம். சோ ஓவரால் தட் ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. எப்பயும் போல இங்க மொபைலுக்கு சார்ஜர் கிடையாது. இதோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5060 ஆம்ஸ் பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 37 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 12 வாட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் உங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிரும். ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இங்க நல்லாவே ஒரு ஆப்டிமைஸ்டா இருக்குன்னே சொல்லலாம் இந்த பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு 50 MP OIS 1.7 அப்பச்சர் அண்ட் 48 MP டெலஃபோக்கஸ் வித் OIS சப்போர்ட் அண்ட் ஒரு 40 MP அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் ஃப்ரண்ட்ல 42 MP செல்ஃபி கேமரா அண்ட் ஹையஸ்டா 8K 30 frame seconds and 4K 120 frame per seconds with EAI support. 10 bitல வீடியோ எடுக்கலாம், HDR ல வீடியோ எடுக்கலாம் அண்ட் டெலஃபோக்கஸ்ல எடுக்கிற அந்த டியூரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராவே இருக்கு. அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் வித் bokeh வீடியோஸ் அண்ட் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்க பிக்சல்ல குறையில்லாத அளவுக்கு இந்த
இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நைட் கண்டிஷனா இருக்கட்டும் அண்ட் டே லைட்டா இருக்கட்டும் இன்டோர்ல இருக்கட்டும் பிக்சல் என்னைக்குமே குறை இருக்காது கேமரா செக்மெண்ட்ல. ஆனா இந்த வட்டம் பிக்சல் 9ல செம்ம ஆப்டிமைஸ் சாஃப்ட்வேர்லாம் இம்ப்ளிமெண்ட்னா தாறுமாறா இருக்கு, சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க உணரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் வாங்கி பாருங்க, வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்டோட ஒரு சூப்பரான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோட சேர்ந்து இன்னைக்கு நிறைய எஃபெக்டோட நிறைய சிறப்பம்சங்களோட ஒரு பர்சன்ஸ் இல்லாததை நம்ம இந்த பர்சன்ஸோட மிங்கிள் பண்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வட்டம் கேமரால எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட அவுட்புட்மே தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு அவுட்ஃபில்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அந்த பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல்ல உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு கூகுள் டென்சர் G4 ஒரு 4 ஆர்கிடெக்ட் ஒரு 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின் பார்க்கும்போது மாலி G715MC7 எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். அது போக இந்த ப்ராசஸரோட கன்சிடென்சி தாறுமாறா இருக்குங்க. ஒரு ஆப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்த இடத்துல சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் அண்ட் சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த போனை ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு மிக அதாவது எப்படி சொல்றதுனே தெரியல, ஒரு அளவு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த போன்ல உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா இந்த போன்ல இந்த சிப்செட் சூப்பராகவே பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம் இந்த சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ், இது மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கணும். அண்ட் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட்ல ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒரு போன் இருந்துச்சுன்னா எப்படி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு இது மாதிரி ஒரு திங்கிங் ஆஃப் மைண்ட், திங்கிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை கண்டிப்பா நீங்க எடுங்க, தாறுமாறா இருக்குங்க, சூப்பராகவே இருக்கு. சோ இந்த போன்ல ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, இல்லன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 45 டிகிரிக்கு மேல இருக்கு, 50க்குள்ள இருக்கு. சோ தட் இங்க ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கதான் செய்யுது. கேமிங் விளையாடும் போதோ கேமரா ஃபுட்டேஜ் வீடியோஸ் எடுக்கும் போதும் இருக்கதான் செய்யுது. சோ இந்த டேட்டா எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் இந்த ஹீட்டிங் இருக்கு. என்னதே 1,40,000 போட்டு இந்த போனை எடுத்தாலும் இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இன்னைக்கு நார்மலா எல்லா போன்லயும் இருக்கு. ஆனா பிக்சல் போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அதை பிக்சல் கண்டிப்பா இதை ஒரு பிரேக் அவுட் பண்ணணும். பண்ணா கண்டிப்பா எங்களோட சேல்ஸ் சூப்பராகவே இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வட்ட இந்த பிக்சல் அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி இந்த வட்டம் அவங்க லான்ச்சிங் ஈவெண்ட்லயுமே அதளவுக்கு இவங்களோட ப்ராசஸரை பத்தி எல்லாம் பெரிய அளவுக்கு ஆஹாவோலாம் பேசல. சும்மா ஜஸ்ட் ஒரு போயிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டு அவங்களோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட அப்படியே உள்ள குதிச்சிட்டாங்க. சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் இருக்குன்னே சொல்லலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோ மூலமா பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.